ஏன்னா அடுத்த பிக் பாஸ் ரெடியான்னு எனக்கு அது என்ன மீனிங்கில் கேட்டாங்கன்னு தெரியாது. கொரோனா பீரியடில் வந்து இந்த பேக் போஸ்ட் எல்லாம் போடும்போது அடுத்த ரம்யா பாண்டியன் அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்கள நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேர் சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. நான் அவங்க போஸ்ட் பார்த்துலாம் நான் போடல. இப்போ நீங்கள் என்னோட எல்லா போஸ்ட்டில் பார்த்தாலுமே எனக்கு எதுலேயுமே என் போஸ்ட் பார்த்து வல்காரிட்டி எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் பண்ணுறேனே. ஒன்று அசிங்கமாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போ நான் முதுகை காட்டி இடுப்பை காட்டி தான் சான்ஸ் வரணுமான்னு கேட்டால் கிடையாது. என்னோட திறமைக்கான வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்க தான் செய்யுது. அதை அட்ரஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான வேலை எனக்கு வந்துட்டு தான் இருக்குது பை காட் கிரேஸ். அதை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. பட் தப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பாக மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்காக நீ சொல்லுவாங்க இழுத்து போத்திட்டு வந்தாலும் தப்பாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக நான் வந்து இவ்வளோண்டு ட்ரெஸ் போட்டு உங்கள் கண்ணில் தான் தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் உங்கள் கண்ணில் தப்பு இருக்குன்னு. ஸோ அதுன்னு எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. நான் ஷார்ட்ஸ் போட்டு உங்கள் கண்ணில் தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் அதை போடல, நான் அதை காட்டல. இப்போ நான் அதை காட்டுறேன்னா அது தப்பாக எனக்கு என் உடம்பு எனக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகலைன்னா நான் போடுவேன். அப்போது என்ன நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுக்காகனா, நான் ஒரு விஷயத்த நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது வல்கராக ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். Naga's Art and Pasta Combo Offer. Buy now.